Question number 5. Find the equation of the tangent at t equal to the parabola y square equal to 8x. Hint கொடுத்துருக்காங்க பாருங்க. Use parametric form. So recall பண்ண முடியுமா? 8t square 2at. The equation of the tangent. So அதுக்கு முன்னாடி equation of the parabola இங்கே y square equal to 8x. So இதை நம்ம open rightwards parabolaல கம்பேர் பண்ணணும். y square equal to 4ax. 4a இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு இல்லையா? அப்போ 4a equal to 8. அப்போ a equal to 8/4. அப்போ a is 2. ஸோ நம்ம a ஃபைண்ட் பண்ணிட்டோம். given the value of t is 2. t வேல்யூ வந்து 2. ஸோ இது ரெண்டே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பேராமெட்ரிக் ஃபார்ம் ரீகால் பண்ணிக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன வரும்? ஏடி ஸ்கொயர் 2at. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏடி ஸ்கொயர், ஒய் கோஆர்டினேட் 2at. இந்த ஏ வேல்யூவையும் 2 வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடைக்கும். அப்போ டி வேல்யூ வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், ஏ வேல்யூ வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 2 2 சார் என்ன வரும்? 4 வரும். அப்போ 2 4 சார் 8. 2 into 2 into 2, 8. 8, 8. We got point of contact. Now first we can make a diagram. The parabola open rightwards. So இங்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் வழியே இந்த டேஞ்சன்ட்டு பாஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஏடி ஸ்கொயர் 2at. இப்போ இந்த பாயிண்ட்டு 8,8 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இதை x1 y1 மேக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பேராபோலில் அந்த பாயிண்ட்டு மேலே அந்த டேஞ்சன்ட் வருது. ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து அந்த இன்டர்செக்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். வேறு எங்கேயாவது அந்த பாயிண்ட் வந்தால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக y1, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் x1/2 அப்படின்னு நம்ம அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதை ஈஸியாக ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x, y1 ஈக்குவல் டு 8 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் x1/2. இப்போ இங்கே y1 வேல்யூ என்ன இருக்குது? 8 இருக்கு இல்லையா? x1 வேல்யூ 8 இருக்குது. அப்போ இதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 8 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் x1/2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 8/2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம், இது 4 டைம்ஸ். அப்போ 8 கேன்சல் பண்ணிடலாம். 8 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் இந்த 2 கிட்ட வரும்போது மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ 2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8. இந்த 2y டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -2y. இப்போ x minus 2y plus 8 equal to 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுங்களா? தேங்க்யூ.